20 வருஷமா சோரைசிஸ் தோல் நோய் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு மாசத்துல எப்படி சரியாச்சு? ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரே வேளை மருந்து 2 சொட்டு 1 டம்ளர் பால் எடுக்கணுமா? ஒரு மாசத்துல எப்படி குணமாச்சு? இது சாத்தியமா? சொரிஞ்சோம்னா பவுடர் கொட்டவும் ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு. ஸோ அப்போ அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்தேன். எடுக்கும் போது கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்கும், திரும்பவும் எனக்கு அது வந்து ஆரம்பிக்கும், திருப்பியும் அரிக்கும், வறட்சியாக இருக்கும். இதே தான் எனக்கு 20 வருஷமாகவே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அதில் வந்து நிவாரணமாகவே இல்லை. 2 சொட்டு தான். 2 சொட்டு தாங்க எடுக்க ஆரம்பித்தா 5வது நாள்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிப்பு கண்ட்ரோல் ஆகிறது என்னால் நல்லாவே உணர முடிஞ்சுது. இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ இந்த 1 மாதம் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து அரிப்பு சுத்தமாகவே இல்லை. சுத்தமாகவே கிடையாது. ஸ்கின்னும் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. வணக்கம் நண்பர்களே. 20 வருஷமா சோரைசிஸ் தோல் நோய் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு மாசத்துல எப்படி சரியாச்சு? ஆச்சரியமா இருக்குல்ல. அதை பத்தின முழுமையான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. அக்காவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 20 வருஷமா சோரைசிஸ் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது. பல மருத்துவர்களை பார்த்துருக்காங்க, எங்கேயுமே குணமாகல. ஒரே வேளை மருந்து 2 சொட்டு 1 டம்ளர் பால் எடுக்கணுமா? ஒரு மாசத்துல எப்படி குணமாச்சு? இது சாத்தியமா அப்படின்னு நான் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க அக்கா சொன்னாங்க, அவருடைய குருநாதர் சொன்னாங்க. அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்கலாம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கங்க. அக்கா உங்க பேரு? என் பேர் தீபாங்க. அக்கா நீங்க சொல்லுங்க, இப்போ 20 வருஷமா உங்களுக்கு சோரைசிஸ் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொன்னீங்க. இது எதனால வந்துச்சு? 20 வருஷமா எப்படி டிராவல் பண்ணீங்க? எவ்வளவு டாக்டர்களை பார்த்துருப்பீங்க? முதல்ல எனக்கு வந்து எம்எஸ்சி லாஸ்ட்ல தான் ட்ரைனஸ் தான் எனக்கு முதல்ல அங்கங்கே அப்படியே லைட்டாக ட்ரைனஸ் ஆரம்பிச்சது. நான் பெருசாக சரி ஓகே இந்த குளிர்காலத்தில் ட்ரைனஸ் அப்படின்ட்டு விட்டேன். ஆனால் போக போக அரிப்பை வர ஆரம்பிச்சிடுச்சு. சொரிஞ்சோம்னா பவுடர் கொட்டவும் ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு. ஸோ அப்போ அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்தேன். எடுக்கும் போது கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்கும், திரும்பவும் எனக்கு அது வந்து ஆரம்பிக்கும், திருப்பியும் அரிக்கும், வறட்சியாக இருக்கும். இதே தான் எனக்கு 20 வருஷமாகவே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அதில் வந்து நிவாரணமாகவே இல்லை. 6 மாதம் பார்த்தீங்கன்னா தோல் ரொம்ப நார்மலாகவே இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் பனிக்காலம் ஆரம்பிக்கும் போது அப்படியே வறட்சி லைட்டாக ஆரம்பிக்கும் போது அப்படியே அந்த தோல்லாம் அப்படியே இழுக்கும் போது கை போட்டு சொரியணும்னு தோணும். உடம்பு முழுக்க அங்கங்கே சொரியற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அண்ணன் தான் வந்து குடித்தைலத்தை பற்றி சொன்னார் எனக்கு. குடித்தைலம் அந்த குடித்தைலத்தை வந்து பாலில் இரவு படுக்கும் போது 2 சொட்டு 2 சொட்டு தான். 2 சொட்டு தாங்க. அதை சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. எடுக்க ஆரம்பிச்சா 5வது நாள்லயே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரிப்பு கண்ட்ரோல் ஆகிறது என்னால நல்லாவே உணர முடிஞ்சுது. இப்போ 1 மாசம் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ இந்த 1 மாசம் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து அரிப்பு சுத்தமாவே கிடையாது. ஸ்கின்னும் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அப்பனா வறட்சியா இருக்கும் போது ஒரு நாளைக்கு நான் 5 வாட்டி ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் உட்காந்துப்பேன். எங்கேயுமே போக முடியாது. இந்த வறட்சினால என்னால சன்ல போகவே முடியாது, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியும் இருக்கும். ஒரு நாளைக்கு 5 வேலையுமே எண்ணெய் தேய்ச்சிட்டு வீட்லயே தான் உட்காந்துருப்பேன் நான். இப்போ எனக்கு படிப்படியா அந்த அரிப்பும் இந்த ட்ரைனஸ்ல இருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கேன். ரொம்ப நார்மலா இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த 1 வருஷமா கண்ணில் ட்ரைனஸ் பிரச்சனையும் இருந்துச்சு. இப்போ அதுவும் படிப்படியா கண்ட்ரோல் ஆகிறது என்னால நல்லாவே உணர முடியுது. இப்போ நான் ரொம்ப நார்மலா இருக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு. சரிங்கக்கா. அக்கா இப்போ இந்த 20 வருஷமா நீங்க எவ்வளோ மருத்துவர்களை சந்திச்சிருப்பீங்க? நான் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு டாக்டரை தான் பார்த்தேன் நான். அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, இந்த மாத்திரை கண்டினியூ எடுங்க, விட்டமின் மாத்திரை தான் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை எடுத்துட்டு அப்போ வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் திரும்பவும் அடுத்த வருஷம் நமக்கு திரும்பவும் அந்த ட்ரைனஸ் ஆரம்பிக்கும். அப்படியே லைட்டாக ட்ரைனஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரி, அப்புறம் அரிப்பில் போய் முடியும். எல்லா இடத்துலையுமே அரிப்பு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. தூக்கத்தில் கூட எழுந்து உட்காந்து சொரியணுன்றது நமக்கு வந்து அந்த இதில் வந்து நம்ம எழுந்து சொரிவோம். நம்ம தூக்கமும் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. ஓகே. இதனால எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சீங்க? மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான். நம்ம நார்மலாக எதையுமே யோசிக்கவே முடியாது. சொரிஞ்சுக்கிட்டு நமக்கு எப்படி வெளியே வர போகிறோம் அப்படின்ற யோசனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஃபேமிலி இதில் வந்து நம்ம இன்வால்மெண்ட்டே பண்ணவே முடியல. அதுலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்தேன் நான். ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகக்கூடாது. ஒவ்வொரு டாக்டருமே இதுதான் சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா அது இன்னும் அதிகமாகும் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் நமக்கு யோசனை ஆட்டோமேட்டிக்காக அரிக்கும் போது அங்கே கை சொரிஞ்சுக்கிட்டே அதை யோசனை இன்னும் அதிகமாக தான் போகும் நமக்கு. அது மாதிரி பிரச்சனைகளை அனுபவிச்சிங்க. இப்போ இவங்க கிட்ட எவ்வளவு நாள் மருந்து எடுத்திருக்கீங்க? 1 மாசம். 1 மாசம். ஆமாங்க. இந்த 1 மாசத்துல உங்களுக்கு நார்மலா இருக்கு? ஆமா. அக்கா நீங்க சொல்லுங்க, உங்களுடைய குருநாதர் மூலமா நீங்க உங்களுடைய குருநாதர் சேர்ந்து இவங்களுக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க? வரும்போது என்ன கண்டிஷன் இருந்தாங்க? வரும்போது இவங்க ரொம்ப தோல் வறட்சியோடு தான் இருந்தாங்க.
அப்பப்போ ஸ்கேலிங் மாதிரி அவங்களுக்கு அதுலேருந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் சொரியும் போதெல்லாம். அந்த மாதிரி இருந்தாங்க. இதனால நான் ரொம்ப வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த குளித்தைலம் வந்து கொடுத்தோம். காலையில் நைட்டு ஏதோ ஒரு வேளை அவங்க 2 சொட்டு பாலில் எடுத்துக்க சொல்லி எதனா ஒருவேளை 2 சொட்டு. ஒருவேளை 2 சொட்டு. ரெண்டு சொட்டு ஆமாம், மட்டும். 2 சொட்டு மட்டும் தான் வேற கொடுத்தோம். எதுவும் வேண்டாம். வேற எதுவும் கொடுக்கல. ஆனால் இவங்களோட வறட்சியை குறைக்கிறதுக்காக சில மருந்துகளை அனுபானமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு கும்ளிய வெண்ணெயை வந்து அனுபானத்தோட கொடுத்தோன்னா உள்ள இருக்க உஷ்ணத்தை தணிச்சிருக்கு. அதனால அவங்களோட கண்ணோட வறட்சி இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. எப்பவுமே வைத்தியர்கள் சில அனுபான மருந்துகள் சேர்த்து கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி சில மருந்துகள் 2 மருந்துங்க அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த குளித்தைலம் தான் மெயின் மருந்து. அதை கொடுத்தோன்னே அவங்களுக்கு 3 நாளில் அவங்க சொன்னாங்க எனக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நான் இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போகிறப்ப 1 வாரம் 10 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணி அந்த க்ரீமெல்லாம் போட்டால் தான் எனக்கு அரிப்பு நிற்கும், அதுக்கு பிறகு திரும்ப எனக்கு வரும். ஒரு மாதம் கழிச்சு நான் விட்டுட்டாலோ அந்த பார்த்துக்கலாம் நல்லா இருக்குன்னு விட்டுட்டா திரும்ப அவங்களுக்கு அது வரும். அந்த மாதிரி தான் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க அந்த மாதிரி இல்லை. ரொம்ப அது மருந்து யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் வெளியில் ஒரு ஆயிலை ஒரு மாய்ஸ்சரைசருக்காக கோகனட் ஆயிலை அவங்க அப்ளை பண்ணிக்கிறாங்க. வேறு எதுவும் எக்ஸ்டர்னலுக்காக நம்ம கொடுக்கல. எதுவுமே இன்டேக் மெடிசனாக 2 மெடிசன் மட்டும்தான். அந்த தைலமும் உள் சூட்டை குறைக்கிறதுக்காக அந்த வெண்ணையும் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் அக்கா சொல்லுங்க அக்கா, வேற எதுக்கெல்லாம் நீங்களும் உங்களுக்கு குருநாதரும் ட்ரீட்மெண்ட் பண்றீங்க? நாங்கள் வந்து இதய அடைப்பை நீக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான மருந்து, 1 மாதத்தில் நல்ல நிரந்தரமான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய நல்ல மருந்துகள் இருக்குது. இதே மாதிரி ஒரு 3 நாள்லேயே ரிசல்ட் எடுக்கக்கூடிய கிட்னியோட கல் எவ்வளோ பெரிய ஸ்டோனாக இருந்தாலும் கரைச்சி எடுக்கக்கூடிய மருந்துகள் நம்மள்கிட்ட இருக்குது. நாங்கள் அதுக்கு கொடுக்குறதே 6 நாள் மருந்து தான் கொடுப்போம். அதுலேயே அவங்களுக்கு அந்த கிட்னி கல்லை முழுமையாக வெளியில் எடுத்து நம்மள்கிட்ட ரிப்போர்ட்டோட எவிடன்ஸோட இருக்குது. கஸ்டமரும் நிறைய பேஷண்ட்ஸ் நம்மள்கிட்ட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன டைப் குண்ம நோயாக இருந்தாலும் நம்மள்கிட்ட குணப்படுத்த மருந்து இருக்குது. அதாவது அல்சரில் என்ன வகையான அல்சரை குணப்படுத்துறதுக்கும் மருந்துகள் இருக்குது. டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் ரெண்டுக்கையும் நிரந்தரமான தீர்வு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட மருந்து இருக்குது. எல்லாமே நம்மளோட குரு பாரம்பரியத்தில் வந்து தான் அவங்க நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்து ரிசல்ட் எடுத்த மருந்துகள் தான். ஓகேங்க அக்கா, நீங்க சொல்லுங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சோரியாசிஸ் சம்மந்தமான பிரச்சனைகள், தோல் நோய் சம்மந்தமான பிரச்சனை, சொறி, சிரங்கு, எக்ஸிமா, இப்படி படை இப்படியெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ்னால தோல் நோயெல்லாம் அவஸ்தைப்படுறாங்க இல்லையா? இவங்களுக்கு நீங்க உங்களுடைய சார்பாக என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த குழி தைலத்தை நம்பி எடுக்கலாம். நான் இவ்வளோ சீக்கிரத்துல இருந்து அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்து ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்க இதை நம்பி எடுங்க, கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க இதுல இருந்து. ஏனே உங்களுக்கும் சொரியாசிஸ் அந்த பிரச்சனைகள் இருக்கா, தோல் நோய்கள் இருக்கா? பல மருத்துவர்களை பார்த்தாச்சு, பல வருஷமா இருக்கு. இதனால வெளியே கூட சொல்ல முடியலையா? ரொம்ப மனதளவு காயப்பட்டிருக்கீங்களா? எங்க சொல்றது எங்க போறதுன்னு தெரியலையா? கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. படிச்சு படதாரி மருத்துவ மூலம் கொடுக்குற மருந்துகளையும் ஆலோசனைகளும் பெற்று நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. ஒருவேளை தோல் நோய் சோரியாசிஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்க்கா.